கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சர்ப்பங்களை எடுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், தியானித்தோம். இப்பொழுது சர்ப்பங்களை எடுப்பார்கள். யார் எடுப்பார்கள்? விசுவாசிக்கிறவர்கள். சர்ப்பம் என்றால் தந்திரம் உள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. சாத்தான் தந்திரமாய் செயல்படுவான். விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்த தந்திரத்தை அறிந்து கொள்வார்கள். அதுதான் இதனுடைய அர்த்தம். அவன் எப்படி தந்திரமாய் செயல்படுகிறானோ அந்த தந்திரத்தை உடைக்கிறவர்கள் தான் விசுவாசிக்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லுகிறார். விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லிதான் சர்ப்பங்களை எடுப்பார்கள். தந்திரமாய் சிறினிடத்திலே சர்ப்பம் பேசினது. அப்போ ஒரு விசுவாசி தந்திரமான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சர்ப்பங்கள் தந்திரமாய் செயல்படும். சாத்தான் தந்திரமாய் செயல்படுவான். அவன் பலவான் அல்ல, அவன் தந்திரவாதி. தந்திரமான சில காரியங்களை செய்து விசுவாசிகளுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து ஆண்டவரோடு பேச விடாதபடி செய்து விடுவான். அதனால அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள். தந்திரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இது தந்திரமான சில காரியம் என்று சொல்லி கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதுதான் இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ எந்தெந்த விதத்திலே அவன் தந்திரமாய் வருகிறான்? வாழ்க்கையை கெடுப்பதிலே தந்திரமாய் வருகிறான், தேவனோடு பழகுவதிலே தந்திரமாய் வருகிறான், உங்க உயர்வுக்கு தந்திரமாய் வருகிறான், உங்களை குழப்பி உங்க சமாதானத்தை கெடுத்து உங்க சந்தோஷத்தை கெடுத்து பிரிவினை உண்டாக்க சில காரியங்களை செய்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சர்ப்பங்களை எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நீங்க நல்லா நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தினாலே மாத்திரமே அவனை ஜெயம் எடுக்க முடியும். தந்திரக்காரனை அபத்தமாக்குகிற வல்லமே தேவன் நமக்கு தர வேண்டும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சர்ப்பங்களை எடுப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபை தேவன் தருவாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும். சர்ப்பங்களை எடுக்கத்தக்க, தந்திரங்களை அபத்தமாகி போடத்தக்க, அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கின கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆலோசனைகளையும் அபத்தமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்துல நிரம்பி இருக்க கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.